இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு கடற்கரையின் மணலை போல விசாலமான மனம். வசனம் 1 ராஜாக்கள் 4:29. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலை தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். பாருங்க, இந்த அதிகாரத்தில் ராஜாவாக இருந்த அந்த சாலமோன் தேவனிடம் இருந்த பெற்ற ஞானத்தின் அந்த மகத்துவம் பற்றி நம்ம பார்க்க முடியும். அப்போ அவர் தனது சொந்த திறமையினால் அல்ல, தேவன் கொடுத்த அந்த வரத்தினால் நீதியுடனும் நல்ல விவேகத்துடனும் ஆட்சி செய்தார் என்று பார்க்கிறோம். நான் இந்த வசனத்தை ஆம்பிளிஃபைட் பைபிள் தமிழ் மொழியாக்கத்தில் படிக்கிறேன். தேவன் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலை போன்ற விசாலமான மனதையும் அருளினார் என்று பார்க்கிறோம். இந்த விசாலமான மனம், அதாவது விசாலமான இருதயம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, அந்த விசாலமான இருதயம் என்பது என்னன்னா, பல சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு பொறுமையுடனும் நீதியுடனும் நடக்கக்கூடிய திறனை குறிக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, 1 ராஜாக்கள் 3:9 நம்ம பார்க்குறோம்ல, சாலமோன் ராஜா தேவன்கிட்ட கேட்குறாரு இல்லை, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்டது ஞானமுள்ள இருதயம். ஆனால் தேவன் பாருங்க, சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலை போன்ற விசாலமான மனதையும் அருளினார் என்று பார்க்கிறோம். அப்போ பாருங்க, அவர் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்றது அவர் அறிந்து பாருங்க, சாலமோன் கேட்டதை காட்டிலும் அவருக்கு விசாலமான அந்த மனதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த விசாலமான மனம் என்பது குறுகிய சிந்தனையை அல்லாமல் பரந்த ஒரு மனம் இல்லையா, அதாவது ஜென்டில் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். பரந்த மனம் இல்லை, ஒரு பொறுமை, நல்ல ஒரு புரிதல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தயவுடன் செயல்படும் ஒரு திறனை குறிக்கிறது என்று பார்க்கலாம். அப்போ இந்த விசாலமான மனம் நமக்கு இந்த பூமியில் நம்ம வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சில நாட்களாக இந்த வசனத்தை நான் தியானித்து ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த விசாலமான மனம், கடற்கரை போன்ற இந்த விசாலமான மனம் அப்படின்ற போது எனக்கு இந்த வார்த்தை இருதயத்தில் பாருங்க ஆவியானவர்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த விசாலமான மனம் இருக்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் நம்ம சந்திக்கிற சவால்கள் இல்லை எல்லாமே நம்ம ஈஸியாக மேற்கொள்ள முடியும். அன்றைக்கு சாலமோன் ராஜா எதற்காக அதை கேட்டான்னா, நன்மை தீமை அறியத்தக்க என் ஜனங்களுக்கு நியாயம் நான் கொடுக்கணும், நியாயத்தை நான் விசாரிக்கணும், அவங்களுக்கு நல்ல ஒரு நியாயமான தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் கேட்டார். பாருங்க, அதே போலதான் இன்றைக்கு நாம் வாழ்கிற நம்ம வாழ்க்கைக்கும், பூமியில நம்ம வாழ்ந்தாலும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் தேவன் உங்களையும் என்னையும் குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அப்ப அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நடப்பதற்கு நமக்கு என்ன தேவைன்னா, ஞானமும் புத்தியும் விசாலமான மனம் நமக்கு ரொம்ப தேவையா இருக்குது. அந்த விசாலமான மனம் என்பது கடற்கரை மணலை போன்ற விசாலமான மனம் என்று பார்க்கிறோம். அப்ப பரந்த மனம் இல்ல, எதை பார்த்தாலும், எதை நம்ம யோசித்தாலும், எதை நம்ம செய்தாலும் தேவனுக்கு மகிமைக்கென்றே நம்ம செய்யும் பொழுது நாம் அநேக காரியங்களை விட்டு கொடுக்கவும் இல்ல, அநேக காரியங்களை தேவன் நம்மை மன்னிக்கிறது போல நம்ம மற்றவர்களை மன்னிக்கவும், தேவனின் அன்பு நம் மேல் எப்படி ஊற்றப்பட்டிருக்குது அதே போல நாம் மற்றவர்களை அன்பாய் நேசிக்கவும் அப்படிப்பட்ட அந்த இருதயம் எங்க இருக்குதுன்னா, இந்த விசாலமான இருதயத்துல தான் இருக்குது என்று நான் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. பாருங்க, பலர் இந்த வசனத்தை வாசிக்கும் போது சாலமோன் ராஜா எவ்வளவு ஞானம் உள்ளவர் என்று நாம் பார்க்கிறோம், நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்தில் நம்ம இதை பார்க்கும் பொழுது இது கிறிஸ்துவில் இருக்கும் உள்ள அடையாளத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அப்போ சாலமோன் ராஜா தேவனிடமிருந்து ஞானத்தை பெற்றார். ஆனால் இன்று நாம் கூட அந்த ஞானத்தை பெறுவதற்கு வெளியே ஓட வேண்டியதில்லை, வெளியே தேட வேண்டியதில்லை, நம்ம சுயமாய் முயற்சிப்பதல்ல, இது கிறிஸ்து தாமே நமக்கான ஞானமாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:30 பார்ப்போம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்.
பாருங்க, இந்த 2 வசனத்துல கிறிஸ்துவே நம் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கிறிஸ்துவே நம் ஞானம் என்று பார்க்கிறோம். அப்போ உலகத்தின் அறிவு பல விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனா நம்ம வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் வெளிப்படுத்துவது கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதே கிறிஸ்துவே வழிநடத்துகிறார். பாருங்க, தேவன் சாலமோன் ராஜாக்கு விசாலமான இருதயம் கொடுத்தார். அதுபோல தேவன் நம்முடைய மனதை குறுகிய சிந்தனையிலிருந்து விடுவித்து அவருடைய பார்வையில் நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்க அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற பயம், குறைவு, குற்ற உணர்வு, இது எல்லாமே நம்மளுடைய அடையாளமே அல்ல. நம்மளுடைய அடையாளம் என்னன்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அப்போ அந்த உலகத்தின் ஞானத்தினால் வழிநடத்தப்படுபவர் நாம் அல்ல. நமக்குள் வசிக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சிந்தனைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அநேக வேளையில நம்ம நினைக்கலாம், அப்பா இந்த ஒரு சிச்சுவேஷனில் எவ்வளோ குழப்பம் நம்மளுக்கு இருக்குது, ஒரு தெளிவாக நம்மளால் ஒரு டெசிஷன் எடுக்க முடியலையே, இல்லை அநேக கேள்விகள் நமக்குள்ளாக இருக்கும், அநேக அழுத்தங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கும். ஆனால் பாருங்கள், ஒரு நிமிஷம் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது பாருங்கள், அந்த சமாதானத்தினால நம்மளை நிரப்புவார். பாருங்கள், சில காரியங்கள் நம்ம போயிட்டு முட்டி மோதி கொள்ளாதபடி தேவன் அற்புதமாய் நம்மளை வழி நடத்துவார். அவருடைய ஞானம் என்பது பாருங்கள் நம்மளுடைய ஞானம் மாதிரி அல்ல. அவருடைய ஞானம் பாருங்கள் கிறிஸ்துவில் இருக்குது. அந்த கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த கிறிஸ்து நம்மை வழி நடத்த வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம குறுகிய மனதோடையோ இல்லாட்டி குறுகிய சிந்தனையோட வாழ அழைக்கப்படவில்லை, கிறிஸ்துவின் நிறைவில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னோடு சேர்ந்து இந்த விசுவாச பிரகடனத்தை அறிக்கை செய்யுங்க. கிறிஸ்து எனக்கான ஞானமாக இருக்கிறார். தேவனுடைய சிந்தனைகள் எனக்குள் செயல்படுகின்றன. நான் குழப்பத்தில் அல்ல, தெளிவில் நடக்கிறேன். என் இருதயம் தேவனுடைய கிருபையால் விசாலமாக்கப்பட்டுள்ளது. என் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க தேவனுடைய ஞானம் என்னை வழிநடத்துகிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரே சாலமோன் ராஜாக்கு நீர் மிகுதியான ஞானத்தையும் புத்தியும் கடற்கரை மணலை தனையான ஆண்டவரே அந்த விசாலமான மனதை நீர் அருள்நீர் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அந்த புதிய பிரமாணத்தில் கிறிஸ்துவே எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறீர், கிறிஸ்துவே எங்களுக்குள்ளாக ஞானமாக இருக்கிறீர், கிறிஸ்துவே எங்களுக்கு புத்தியாக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா தேவகரமான ஆண்டவரை காரியங்களை செய்வதற்கும் ஆண்டவரை உம்முடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கும் உமக்கு பிரியமானவர்களாய் ஆண்டவரை நாங்கள் வாழவும் ஆண்டவரை எங்களை விட்டு கொடுக்கிறோம். அந்த தெய்வீக ஞானம் ஆண்டவரை எங்களுக்குள்ளாக ஆண்டவரை நீர் வைத்திருக்கிறீங்க. அந்த கிறிஸ்துவே எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை வழிநடத்தும்படி எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.